ஹலோ கைஸ், நாங்கள் இப்போ எங்கள் மேரேஜுக்கு வந்த கிஃப்ட்டை வந்துட்டு நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ என்னன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. என்னப்பா கரெக்டா? ஃபஸ்ட்டு அது வந்து இது வந்து ஹாப்பி வெட்டிங் டே அண்ணா அண்ணி வெற்றி. என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்த கிஃப்ட் இது. பாருங்கள் என்னன்ட்டு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணப்பா. ஒழுங்காக ஓப்பன் பண்ண பிக்சரை போல காமிக்க மாட்டோம். இந்த பக்கம் ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன இது லைட்டு நினைக்கிறேன். பேட்டரி இருக்கா? பரவாயில்ல, பேட்டரி இல்லை. பேட்டரி நம்ம தான் வாங்கி போடணும். இதுக்கு சின்ன பேட்டரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு கிஃப்ட்டு. இது வச்சுட்டு வரும். நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் 12th ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் 2022. இதுவும் எங்களுடைய தம்பியோட ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டு. இது ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணேன். பாருங்க, வால் கிளாக். இதுக்கும் பேட்டரி போடணும் போல. இது என்னப்பா பேட்டரி போடாமே கொடுக்குறாங்களா? பேட்டரி கூட போட்டு கொடுப்பாங்களா? இது வந்து இதுவும் எங்கள் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் லேபிள்லாம் போயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, உங்கள் பிரவீன் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஐ திங்க் கரெக்டா? கோகுல். இதுவும் என் வெற்றி என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு. அது கிடையாது. இது என்ன? இது எல்லாம் குட்டி குட்டி கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக யாரும் கொடுக்கல. இங்கே பாருங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் தான் பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, குட்டி கிஃப்ட். இதுக்கு எப்படி மேலே வச்சு. நெக்ஸ்ட் இது ஹாப்பி மேரிட் லைஃப். இது வந்து என்னோட சிஸ்டர் கொடுத்தாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட். அழகா இருக்கு. நல்லா இருக்குப்பா. இங்க பாருங்க, இதுக்கு இது கூட ஒயர் இருக்குங்க. லைட் சீரியஸாக நல்லா இருக்குப்பா. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுறேன். நைஸ். இந்த பாருங்க, சார்ஜர் ஒயருங்க. சார்ஜ் போட்டுக்கிட்டு. ஓகே, குட் கிஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணா அக்கா பை பிரியா சுமி. யாரு பிரியா சுமி? இது யாருன்னு எனக்கே தெரியல. என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். We'll see what will be there inside.
வால் கிளாக் கூட இல்லைப்பா. அப்படியே காமிங்க. இது ஏதோ வாலில் மாட்டுறதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல இந்த வாலில். இது அதே மாதிரி லைஃப். இது வந்து ரேக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இது உங்கள் சிஸ்டரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு. இல்லை நீ ஓப்பன் பண்ண. அது அவங்க வச்சிருந்துச்சு ஃப்ரெண்டு. அப்படி பிரிச்சுட்டு நம்ம எப்படி வைக்கிறது இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இது ஜஸ்ட்டு மேலே வைக்கிறது மட்டும் போதும். இப்படி பிரிச்சுட்டு வைக்கிறது. இது பரத்குமார் அருண்குமார். இதுவும் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்டாச்சு. எவ்வளோ பெரிய கிஃப்ட். இது ஒரு கிஃப்ட்டுங்க. ஓகே வர வச்சிரு. நெக்ஸ்ட்டு ஒரு கிஃப்ட் இருக்குது. பட் இதில் நேம் இல்லை. யார் கொடுத்ததுன்னு தெரியல. வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் தெரிஞ்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். யார் கொடுத்ததுன்னு தெரியல. இதுவும் வாழ்க்கையில் இதுவும் வாழ்க்கையில் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி. ஓகே அவ்வளோதான். எத்தனை கிஃப்ட் ஆச்சு? ஒரு 4 5 6 இருக்குமா? 5 கிஃப்ட்டு. மற்ற கிஃப்ட்டு எல்லாம் என்ன அப்படின்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேமுங்க. நான் காமிக்கிறேன் இருங்க. ஃபுல்லாக வாலில் மாட்டுற மாதிரி. வெயிட் பண்ண நான் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ரேம். யார் கொடுத்தது? இது வந்து பாப்பா கொடுத்தா. இவங்களுடைய சிஸ்டர் கொடுத்த கிஃப்ட். இவங்களுடைய ஃப்ரெண்டு. கொஞ்சம் இருக்கிறதுல பெரிய கிஃப்ட் இதுதான். ஆனால் மாட்ட முடியல. எங்கே மாட்டுறதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது சேம். நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட்டுங்க. இது வந்து இவங்களுடைய மாமா பசங்க. இங்கே பாருங்கள். இவங்க கொடுத்தது எங்களுடைய ஃபேமிலி இப்போ சைட்லேருந்து கொடுத்த கிஃப்ட்டு. இதுவும் ஃப்ரேம் தான். இது ஒரு கிஃப்ட். இது ஒரு ஃப்ரேம். இதுவும் இது இவங்களுடைய ஃப்ரெண்டு. இவங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் அவங்க கொடுத்தது. இது என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. நல்லா இருக்கா பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது எங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. இது வந்து இவளுடைய ஃப்ரெண்டு. இவளுடைய காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்டு கொடுத்தது. பட் வில் பி நைஸ் ஒன்லி. ஸ்பெஷல். இதுவும் என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்து என் தங்கச்சி கொடுத்தது. இங்கே பாருங்கள். இதில் தான் ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது. மோஸ்ட் ஃப்ரேமில் ஃபேவரட் ஃப்ரேம் ஒன்று இது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் பாருங்கள். இது வந்து எங்கள் அண்ணா அண்ணி. இது வந்து இவங்களுடைய அண்ணா அண்ணி கொடுத்தது. பாருங்கள் இவங்க 2 பேரும். இதுவும் நைஸ். மீடியம் சைஸ். இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது. பட் எங்கே மாட்டுறதுன்னு தான் தெரியல. ஒரு வாலில் கூட மாற்ற முடியல. இதுவும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. என்னோடய ஃப்ரெண்டு. யார் உங்கள் ஃப்ரெண்டு? இதில் இவங்களுடைய ஃப்ரெண்டுப்பா. ஓகே இது ஒரு ஃபோட்டோ. இது ஒரு ஃபோட்டோ. இது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டி கொடுத்தாங்க. ஸ்கூல் குட்டி ரொம்ப சின்ன இருக்கிற ஃப்ரேம். குட்டிஸ் ஃப்ரேம் இது. ஓகே வச்சுருப்பா. அவ்வளோதான். ஸோ டோட்டலாக 10 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்துருக்குது. அதில் ஒன்று பெரிய சைஸு இருக்கிறதுல இது குட்டி சைஸ் ஒன்று. ஸோ டோட்டலாக 10 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். அதில் மோஸ்ட்டாக 2 3 என்னோடயது. ரிமைனிங் எல்லாம் அவங்களோடையது. அப்புறம் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்
என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஒரு விலை மதிக்க முடியாத கிஃப்ட் எதுன்னு கேட்டால் இதுதான். பாருங்க, இதை நான் எங்கே மாட்டுறதுன்னு தெரியும். தலையில மாட்டிக்கிறோம். விநாயகர் வாலில் மாட்டுறது போல இதை மாட்டிடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எனக்கு வந்துட்டு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கிஃப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய ஃப்ரேம் ஒன்று. ரெண்டாவது இவங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச கிஃப்ட், எனக்கும் பர்சனலாக பிடிச்ச கிஃப்ட் தான் இந்த கிஃப்ட்டு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதில் லைட்டும் எரியுது, என்னுடைய ஃபோட்டோ மிடில் தெரியுது, ரொம்ப கிஃப்டாக இருக்குது. பிடி பார்க்கலாம், பாருங்கள். நைஸ். தேங்க்யூ ஸோ மச் பெவின் அக்கா, சங்கீதா. பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்கள் கிஃப்ட்டை பிரிச்சாச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப க்யூட் கிஃப்ட் இதே பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களுடைய மேரேஜுக்கு வந்த கிஃப்ட்ஸு, ஓகேங்களா? ஸோ நாங்கள் ரிசப்ஷன் மட்டும் எங்கள் ஊரில் வச்சோம், மேரேஜ் வந்துட்டு திருப்பதியில் கோவிலில் வச்சுட்டோம். ஸோ ரிசப்ஷனுக்கு வந்த கிஃப்ட்ஸில் இது ஒன்று. நான் நிறைய பேருக்கு சொல்லவே இல்லை பசங்களுக்கு, வந்தவங்க வரைக்கும் வந்த கிஃப்ட் மட்டும் இவ்வளோ தான். சொல்லியிருந்தால் மேபி நிறைய வந்திருக்கலாம். ஸோ நாங்கள் சொல்லலை யார்கிட்டையுமே, என்ன வந்துச்சோ அது மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்துட்டு பார்த்தவங்க, இது வரைக்கும் பார்த்தவங்க ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹாவ் அ கிரேட் டே. பை பை, see you the next video. Thank you. Bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரையும்.